மக்களே, இன்னைக்கு நம்மளோட டக்கர் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். 6:40 ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, நேற்றே நான் இப்போ யோசிச்சு வச்சேன் என்ன பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பீர்க்கங்காய் பொரியலும் அப்புறம் முள்ளங்கி சாம்பாரும் வைக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். அதை ஃப்ரிட்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். எப்பவுமே வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடணும். நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இந்த 2 தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். அப்போ இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம். நான் இதில் தான் ரைஸ் ஊற வைப்பேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ரைஸ் ஊற வச்சிடலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ரைஸை வந்து நம்ம ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியில் ஊற வைக்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து குக்கரில் விசில் விட்டுறலாம். இப்போ பருப்பை ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் இது கூடயே வந்து 4 தக்காளி அண்ட் வந்து 5 பல் பூண்டு இதை போட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டோம். விட்டுட்டு இதில் வந்து நம்ம இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த 2 காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதை தாளித்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து காயை தாளித்து விட்டுருவேன். காயை வந்து தாளித்து விடுறதுக்கு வந்து நம்ம காய் கட் பண்ணியாச்சு. தாளித்து விடுறதுக்கு பெரிய காயை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் நான் வந்து காயை தனியாக தாளிக்கிறேன்னா, நம்ம அங்கே விசில் அடங்கிறதுக்குள்ளே நமக்கு இங்கே வந்து காய் கொஞ்சம் ஒரு 3/4 வெந்துடும். அப்போ 2 ஒட்டுக்கா போட்டு ஒரு கொதி மாதிரி விட்டால் நமக்கு வந்து சாம்பார் ஈஸியாக கிடச்சிரும். அதுக்காக தான் இது மார்னிங்கில் நம்ம சீக்கிரமாக சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. அதுக்காக இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்யணுன்ட்டு. அதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டோம். ஆயில் விட்டுட்டு இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனதும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் ஆட் பண்ணிப்போம். இது 2 பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வதக்கி கொடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு தொலாவிட்டு ரெண்டு தொலாவினதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ரைஸ் வச்சிடலாம். இப்போது இங்கே பாருங்கள், ரைஸ் குக்கரில் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் ரைஸ் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பருப்புக்கு வந்து நம்ம விசில் விட்டது வந்து விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம இது ரசத்துக்கு இந்த தக்காளியை வந்து இது கூட தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம 5 தக்காளி எதுக்கு போட்டோம்னா 3 வந்து 4 வந்து ரசத்துக்கு, 1 வந்து பருப்பு கூடயே இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ இந்த 4 தக்காளி எடுத்து ஆற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ரசம் வைக்க முடியும். பாருங்கள், 4 தக்காளியை வெளியே எடுத்தாச்சு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அப்புறம் ஒரு தக்காளி இது கூடயே நம்ம மசிச்சு விட்டுக்கிறேன். நான் நல்லா மசிச்சு விட்டுட்டு இது ஒரு கலக்கிடலாம்.
கலக்கிட்டு இதை வச்சிடலாம். இது அப்படியே வந்து காய் வேகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தக்காளிக்கு ரசத்துக்கு தக்காளியை 4 தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ காய் வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதி வர டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து காரத்துக்கு நீங்கள் தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணாதனால மிளகாத்தூள் பதிலாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா இந்த காய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா காய் வேகட்டும். அந்த காய் வேகிற கேப்பில் நாம் வந்து இந்த பீர்க்கங்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய் தாளித்து விடுறதுக்கு நம்ம காய் கட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இது கூட கருவேப்பிலை போட்டு காயை தாளித்து விட்டுடலாம். முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து சாம்பாருக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி விட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசம் மட்டும் 5 நிமிஷத்தில் வைக்க போகிறோம். வாங்க ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு வந்து நான் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். இப்போது வந்து பேன் சூடானதும் வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கடுகு ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி இது பொரிஞ்சதும் உடனே நம்ம போட்டுடணும். இந்த கருவேப்பிலை கருகிறதுக்கு முன்னாடியே போட்டாச்சு, ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ரசத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். ரசத்துக்கு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ரசம் வந்து கொதி வரும்போது நம்ம வந்து கருவேப்பிலையை தூவிட்டு நம்ம வந்து இடித்து வச்சுருக்க பூண்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரசத்தை ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ரசமும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் குளிக்க போய் ரெடி ஆக போகிறேன். இன்றைக்கோட விலாக் முடிஞ்சிச்சு.